So, what is the definition of an array? An array is a collection of similar data items, that means homogeneous, stored under a common name. So, similar type of dataவை கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு காமன் நேம் கடியில் எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அரே. இதில் இருக்கிற டேட்டா எல்லாமே ஒரே டைப்பாக தான் இருக்கணும். எலமெண்ட்ஸ் ஆஃப் அன் அரே ஷுட் ஹேவ் த சேம் டேட்டா டைப். ஸோ ஒரு அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே ஒரே டேட்டா டைப்பாக தான் இருக்கணும். அண்ட் அரே இஸ் ரெஃபர்ட் பை அன் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ நம்ம ஒரு அரே எழுதுறோம் அப்படின்னா அதில் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நம்ம இப்போ ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் 0. ஸோ அப்போ ஒரு அரேயோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நமக்கு 0ங்கிற இண்டெக்ஸ் தான் இருக்கும். இதை நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். அண்ட் அரே கன்சிஸ்ட் ஆஃப் கண்டினியூஸ் மெமரி லொகேஷன். ஸோ அரேங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். அதில் வரிசையா நம்ம மெமரி லொகேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லொகேஷன்லையும் நம்ம ஒரு வேல்யூவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். An array must be declared and defined before it can be used. ஸோ நம்ம ப்ரோக்ராம்ல அரே யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை டிக்ளேர் பண்ணியிருக்கணும். தென் அந்த அரேயை டிஃபைன் பண்ணியிருக்கணும் அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே.